ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியா சேனி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் மக்களே இந்த சேனலில் வந்து தூசி தட்டுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வந்து எடுக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே போகிறதில்ல. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ரீசன் த வார் எங்கேயுமே போக முடியறதில்ல. எல்லா பிளேஸுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் குளோபல் வில்லேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த வாருக்கு அப்புறம் வந்து இப்போ தான் லாஸ்ட் வீக் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு குளோபல் வில்லேஜ் வந்து க்ளோஸ்லேயே தான் இருந்தது. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ எங்களால் வந்து போக முடியலை. ஏன்னா வந்து திறக்கலை அப்படின்னாங்க. அதாவது அப்பப்போ நியூஸ் வரும், இன்றைக்கி திறக்கிறாங்க, இன்றைக்கி வந்து திருப்பியும் மூடிடுறாங்க, அந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி இருந்ததுனால இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, இன்றைக்கி வந்து நம்ம எப்படியாவது போகலாம். ஏன்னா அந்த வெயிலெலாம் வந்து இப்போ மே மாதம் வரனால வெயில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படியாவது போயிடணும், இந்த வீக்கு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்றனால இந்த வருஷம் குளோபல் வில்லேஜ் வந்து எத்தனாவது வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30வது வருஷம். சரி, கூட்டம்லாம் இருக்காது அப்படி தான் நினச்சி போனேன். பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்தது. குளோபல் வில்லேஜ் வந்து vlog தான் மக்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எத்தனை பேர் குளோபல் வில்லேஜ் போனீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் போனீங்களா இல்லையான்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருக்கா, இல்லை இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு துபாயிலேருந்து குளோபல் வில்லேஜ் போனவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். எப்படின்னா போனால் ரொம்ப தூரம் நடக்கணும். இன்னொன்று என்னென்னா ரொம்ப என்ன சொல்கிறது, நமக்கு வந்து அங்கே போய் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாளையில் முடியாது, டயர்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு தான் இருக்கும் குளோபல் வில்லேஜ். ஸோ ஊர்லேருந்து புதுசாக இந்த மாதிரி டூரிஸ்டெல்லாம் வரவங்கலாம் வந்து குளோபல் வில்லேஜை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு தான் போவாங்க. இந்த வருஷம் நல்லா இருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு தான் போனோம். ஆனால் நிறைய ஷாப் வந்து ஓப்பன் ஆகலை, ஒரு சிலது வந்து க்ளோஸில் இருந்து அந்த மாதிரி தான் இருந்தது. எனிவே வாங்க நம்ம குளோபல் வில்லேஜ் போகிற வீடியோ தான் நம்ம வந்து உள்ள பார்ப்போம். டிக்கெட் அந்த மாதிரி தான். டிக்கெட் ப்ரைஸ் வந்து 30 திர்ஹாம்ஸ் இந்த வருஷம். இதுக்கு முன்னாடி வந்து 25 அந்த மாதிரிலாம் இருந்து நம்ம இந்த மாதிரி கார்டெலாம் வச்சு ஆஃபர்னால் அதுக்கு ஒரு ஆஃபர் இருக்கும். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நாங்கள் அப்படி வந்து ஒரு 3 ஃபேமிலி தான் நாங்கள் வந்து குளோபல் வில்லேஜ் நம்ம போயிருந்தோம். நாங்கள் வந்து எப்போவுமே வந்து வேறு ஒரு கேட்டில் போவோம். இதுக்கு நிறைய கேட்ஸ் இருக்குது. இந்த வாட்டம் இந்த கேட் வழியாக தான் நாங்கள் உள்ளே போனோம் மக்களே. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே குளோபல் வில்லேஜ் பற்றின வீடியோ தான் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குளோபல் வில்லேஜ் வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்து எல்லா ஒரு ஊரோட ஃபுட்டு, அதுக்குள்ளாடி என்னென்ன ட்ரெஸ்ஸு அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் இந்த குளோபல் வில்லேஜ். எல்லாமே இருக்கும் இதில். இந்தியா இருக்கும், தாய்லாந்து இருக்கும், சைனா இருக்கும். நிறைய ஊர் வந்து ஒரே இடத்துல நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ஃபுட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, அங்கே ஒரு ஊரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு. இங்கே வந்து இந்தியாவும் இருந்தது, நம்ம ஊரில் என்னென்ன ட்ரெஸ் போடுவாங்க, ஃபுட்டு வெரைட்டி, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் குளோபல் வில்லேஜ் பார்த்துக்கோங்க. அதுதான் சரி, நம்ம ஒவ்வொரு டைமும் அதை ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அதோட தீம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதனால சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து எல்லா வருஷமும் முக்கால்வாசி குளோபல் வில்லேஜை வந்து நாங்கள் துபாயில் இருக்க மக்கள் வந்து விசிட் பண்ணிடுவாங்க. வின்டர் சீசன் வந்தாலே ஒரு வாக் பண்ணி இதை நடந்து போய் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய வந்து டான்ஸு இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ தான் என்ட்ரன்ஸில் டிக்கெட்லாம் வாங்கி செக்இன்லாம் பண்ணிவிட்டு உள்ளே அப்படி நடந்து போகிறோம். இன்னும் இருக்குது நடக்கிறதுக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே வேரத்தெல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு மக்களே எங்களுக்கு. போகலாம் ஏதாவது இருக்கோண்டி. நம்ம ஊரே நம்ம விட்டு கொடுக்க கூடாதே. ஆமாம் ஆமாம், இங்கே இருக்கோம், நான் வாங்கி தரேன். சரி ஓகே. நல்லா இருக்குல்ல இந்த இதுக்குள்ளே எப்போ போகிறீங்க நீ சொன்னது? சரி சரி ஓகே ஓகே. எல்லாமே தான். இந்தியாவுக்கு போகலாம். இந்தியாவுக்கு போகலாம். ஏதோ குளோபல் வில்லேஜ்னு போட்டு தனியாக. ஆமாம் அதான் இந்த லாஸ்ட்டில் தானே இருக்கும். இதில் நம்ம எப்போவுமே சாப்பிட வந்து உட்காந்துருப்போம்ல, இந்த ஸ்டாலில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க.
வாவ், நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம். ஆப்பிள் வாட்ச், ஸ்போர்ட்ஸ் ஷூலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பேன். ஏதோ எங்கே நிற்கிறாங்க நீங்களே? எங்கே சூடு கிழியுது. இதில் வேற சூடு முடியறதுக்கு முன்னாடி வந்துடலான்னு. இது வேணாம், அந்த கும்பிளி வேணாம் வேணாம். அது யார் சொன்ன? ஃபோன் உள்ள கிடந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு? How much is this boat? The boat up to my bread. This one? 900 is it? ஹேண்ட்மேடு 900 இல்லை, அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. 1000 சொல்கிறேன். இது அவங்க கையாலே செதுக்கிறதுனா கண்டிப்பாக சொல்லுவாங்க. வாய்ப்பே இல்லை, நம்ம ஊர்லேயும் இருக்குது. அடுத்து வந்து ஒரு ஷாப்புக்குள்ளே போன மக்களே. இது வந்து என்னென்னா மொராக்கன் ஷாப்பு. இங்கே வந்து எங்களை வந்து ஒருத்தங்க, ஒரு லேடி வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி கையில் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள், சன்டான் எல்லாமே வந்து போகும் அப்படின்னாங்க. அவங்க அதை வந்து எங்களுக்கு நீங்கள் வாங்கலாம் போங்க, பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துக்கோங்க. அதனால் உள்ளே போனோம். நிஜமாகவே அவங்க போட்டு ஸ்க்ரப் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து ஒரு கலர் வந்துச்சு. பட் ஆனால் எங்களுக்கு என்னவோ அது ஒரு மாதிரி ஃபேக் மாதிரி தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் நேரத்தில் சரி லாஸ்ட்டாக நாங்கள் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழியாக வந்துட்டோமா, அப்போவே தெரிஞ்சிச்சு ஒரு மாதிரி ஃபேக்கான கலர் அப்படின்னுச்சு. அப்படி அதை விட்டுட்டோம் நாங்கள். இப்போ எங்கே போகிறோம்? இந்தியா கூடயா? இப்போ இந்தியா கூடயா போகிறோம்? இந்தியா எங்கே இருக்குது சொல்லுங்க. அங்கே டான்ஸ் ஆடுறாங்கப்பா. எங்கே போகிறா? எங்கே போகிறா? எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? அந்த கீச்சைன் பொம்மை, கீச்சைன் பொம்மைப்பா. இதையாவது வாங்கலாமா? முடிய மாட்டேங்குது. எனக்கு கீச்சைன் பொம்மை வேணும். எங்கே உள்ள போடுறதுக்கா? நல்லா இருக்கு. நானே உடச்சிருவேன் இதெல்லாம். இல்லை, நானே உடச்சிடுவேன். இந்த செருப்பு எவ்வளோன்னு தெரியல, ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பாட்டிலாம் 100 ரூபா. அண்ணா சைனா நம்ம என்ட்ரி வரும்போது பார்த்தோமே, அங்கே இருந்துச்சேண்ணா. நம்ம உள்ள என்ட்ரி ஆனோம்ல.
இது இந்த வித்து வேணும். வித்து போட்டதுக்கு வளரவே வளராது. ஏன்டி அப்படி சொல்ற? இங்க ஃபர்டிலைசர் போட்டு இவன் என்னை டிமோட்டிவேட் பண்றா. வாங்க போட்டோ எடுக்கலாம். சரி இப்போ போட்டோ எடுக்கலாமா இல்லையா? இந்த இடத்துல நல்லா இருக்கு. இந்தா இல்ல ஏய் உங்க ஊர் பெருமைலாம் கடவுளே. இந்த மாதிரி தான் மக்களே உள்ளுக்குள்ளே வந்து நிறைய கண்ட்ரியோட ஷாப் இருக்கும். நிறைய கண்ட்ரியோட ஃபுட்டு, அதுக்கப்புறம் அங்கே உள்ள ட்ரெஸ்ஸு, பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்னால் இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். பொதுவாக வந்து நம்ம ஒரு கண்ட்ரியில் போய் தான் இது அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லாமல் இங்கே குளோபல் வில்லேஜ்லேயே இந்த கண்ட்ரியில் உள்ளது எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கலாம். எந்த கண்ட்ரியுமே போகாமல் ஒரே இடத்துல உட்காந்து விசிட் பண்ணுறதுக்கு பேர் தான் மக்களே குளோபல் வில்லேஜ். துபாயில் இந்த வருஷம் இது வந்து 30வது வருஷம் மக்களே. யாருக்காவது நீங்கள் போனோன்னா இப்போ இந்த வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் பார்த்துட்டு வாங்க. நல்லா தான் இருக்குது. பெரிய என்ன சொல்கிறது, ஆனால் எனக்கு எதுவுமே டிஃப்ரெண்ட் தெரியல. ஏன்னா நாங்கள் ரொம்ப நடக்கலையா இல்லை நாங்கள் சீக்கிரம், ஆனால் 12 மணி ஆகும்போது பூட்டிட்டாங்க. பொதுவாக குளோபல் வில்லேஜ் 2 மணி வரைக்கும்லாம் இருக்கும். அன்றைக்கி நாங்களும் வீக்கெண்டு தான் போனோம். சீக்கிரமாக பூட்டிட்டாங்க, என்னன்னு தெரியலை. பிகாஸ் ஆஃப் சேஃப்டி ரீசனாக கூட இருக்கலாம், மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி என்ன பண்ணிட்டோம், மெதுவாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வெளியே வந்துட்டோம் மக்களே. அவ்வளோதான், கிளம்பலாம். இனி உள்ள எல்லாத்தையும் மூணதுக்கப்புறம் இனி என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் வெளில போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அப்புறம் போயிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடிக்கடி வீடியோ போகணுன்னு நினைக்கிறேன். எங்கேயும் வெளிலையும் போகிறதில்ல, எதுவும் இந்த டியூட்டி பிஸினால அப்படியே போயிட்டுருக்கு மக்களே. மீண்டும் உங்களே அடுத்த ஒரு நல்ல வகையில் சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே. போகலாம்.